சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அடிக்கடி மாறும் விமான கட்டணத்தை முறைப்படுத்தும் வகையில் புதிய திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. அந்த திட்டத்தை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தொடங்கி வைத்தார். அதன்படி ஒரே வழியில் பயணிக்கும் விமானங்களுக்கு ஒரே கட்டணம் மட்டுமே நிர்ணயிக்கப்படும். இப்போது பயணிக்கும் தேதியை பொறுத்து விமான கட்டணம் அதிகரிக்கவோ அல்லது குறையவோ செய்கிறது. ஆனால் புதிய திட்டத்தின்படி பயணிக்கும் தேதியை பொறுத்து விமான கட்டணம் மாறாது. கடைசி நிமிடத்தில் பதிவு செய்தாலும் ஒரே கட்டணம்தான் அமலில் இருக்கும். மானியத்துடன் விமான கட்டணம் வழங்கும் உதான் திட்டத்துடன் இந்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் விமானத்தில் முதன்முறையாக பயணிப்பவர்களும் 2ஆம், 3ஆம் கட்ட நகரங்களுக்கு பயணிப்பவர்களும் பயனடைவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக மத்திய அரசின் உள்நாட்டு போக்குவரத்து நிறுவனமான அலைன்ஸ் ஏரில் இது பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. சோதனை அடிப்படையில் அக்டோபர் 13ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இத்திட்டம் குறிப்பிட்ட நகரங்களுக்கு இடையே செயல்படுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு அறிமுகமான உதான் திட்டம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இந்த புதிய திட்டம் குறித்தும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.